ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் மறுபடியும் வீடியோக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய மொபைலுக்கு சார்ஜர் போடும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில விஷயம், அதாவது ஒரு சில ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். ஸோ அது என்ன, அந்த ட்ரிக்கை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ட்ரிக் நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. லைக் பண்ணிவிட்டு பின்னாடி உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். சரி வாங்க நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொரோனா பிரச்சனையால் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கிறபோது எல்லாருமே ஒன்று தான் பண்ணுவாங்க. எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறது தான். எல்லோருமே அவங்களுடைய மொபைலை தொடர்ந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சார்ஜர் காலி ஆகிடும். அப்படி காலி ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக சார்ஜர் போடுவாங்க. அப்படி சார்ஜர் போடும்போது அவங்களுடைய மொபைலில் எதுவுமே இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்படி எதான ஒன்று வச்சுன்னு அவங்களுடைய மொபைலுக்கு அவங்க சார்ஜர் போட்டுட்டு வேறு எங்கேனா போயிட்டாங்களான்னா, உங்களுடைய மொபைலுக்கு நீங்கள் சார்ஜர் போட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டு பின்னாடி கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய மொபைலில் நீங்கள் எதான வச்சுக்கோங்க, வீடியோஸ் அப்படி இல்லைனா எதனா ஒரு இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட் அந்த மாதிரி எதான ஒன்று வச்சுன்னு உங்களுடைய மொபைலுக்கு நீங்கள் சார்ஜர் போயிட்டு பின்னாடி உங்களுடைய மொபைல் யாரான ஒருத்தர் எடுத்து ஓப்பன் பண்ணாங்களான்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துன்னு இருக்கிற மாதிரி தான், இந்த மாதிரி தான் வேறு லெவலில் அலாரம் அடிக்கும். அந்த அலாரத்தை பார்த்த உடனே நம்மளுடைய மொபைலை யாரும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த அலாரத்தை எப்படா ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா, அதுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு பின்னாடி அந்த அலாரம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்ரிக்கும் ஒன்று இருக்குது நண்பா. அது என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா, உங்களுடைய மொபைலுக்கு நீங்கள் சார்ஜரே கனெக்ட் பண்ணாமல் சும்மா நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டு இருந்தால் கூட உங்களுடைய மொபைலை உங்களுடைய அனுமதி இல்லாமல் வேறு யாரும் தொட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்கும். ஸோ இது வேறு லெவல் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய மொபைல் யாரானு எடுத்து ஓப்பன் பண்ணாலே சரி, அப்படி இல்லைன்னா உங்களுடைய மொபைல் எதனா சேக் பண்ணால் கூட சரி, ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்கும். அதுக்கடுத்து அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணால் மட்டும் தான் அந்த அலாரம் ஸ்டாப் ஆகும். அதை விட முக்கியமான விஷயம், நம்ம எங்கன்னா ஷாப்பிங் போகும்போது அப்படி இல்லைன்னா கடைக்கு போகும்போது நம்மளுடைய அனுமதி இல்லாமல் நம்மளுடைய பேக்கில் இருந்து நம்மளுடைய மொபைல் எடுத்தால் அலாரம் வர்ற மாதிரி எப்படி செட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி நம்மளுடைய மொபைலுக்கு செட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சார்ஜர், மோஷன், அதுக்கு அடுத்தது ப்ராக்சிமிட்டி டிடெக்ஷன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஆப்ஷனுமே எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைனாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் சார்ஜர் அப்படின்றத கிளிக் பண்ணால் அந்த மாதிரி தான் வரும். இங்கே பார்த்தீங்களா பின் அண்டு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு 2 லாக் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த லாக் பிடிச்சிருக்குதோ அந்த லாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 2 முறை பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கங்க. பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டா போதும் நண்பா. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்தது உங்களுடைய மொபைலில் சார்ஜர் காலி ஆகிட்டு பின்னாடி உங்களுடைய மொபைலுக்கு நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த சார்ஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது நீங்கள் இல்லாத போது உங்களுடைய மொபைல் யாரானு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் ரிமூவ் பண்ணாங்களான்னா அவங்களுக்கு சங்கு தான், அவங்களோட சோலி முடிஞ்சிடும். இந்த மாதிரி தான் வேறு லெவலில் அலாரம் அடிக்கும். அந்த அலாரத்தை பார்த்த உடனே நம்மளுடைய மொபைலிருந்து யாரோ சார்ஜர் ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். மறுபடியும் அந்த அலாரத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கரெக்டான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணால் மட்டும் தான் அந்த அலாரம் ஸ்டாப் ஆகும். அப்படி இல்லைன்னா ஸ்டாப்பே ஆகாது. ஓகே கேஸ், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க, மோஷன் டிடெக்ஷன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிட்டு பின்னாடி உங்களுடைய மொபைலை நீங்கள் சார்ஜரே கனெக்ட் பண்ண தேவையில்லை. உங்களுடைய மொபைலை நீங்கள் எந்த இடத்துல வேணும்னாலும் எப்படினாலும் வச்சுட்டு போயிடுங்க. உங்களுடைய அனுமதி இல்லாமல் வேறு யாரானா உங்களுடைய மொபைலை தொட்டால் போதும், உங்களுடைய மொபைலை ஆன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி அலாரம் அடிக்கும். அந்த அலாரத்தை பார்த்த உடனே யாரும் நம்மளுடைய மொபைலை எடுக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே நண்பா, அதுக்கு அடுத்தது 3வது ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ராக்சிமிட்டி டிடெக்ஷன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலை உங்களுடைய பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் எதனா ஷாப்பிங் அப்படி இல்லைனா எதனா ஒரு கடைக்கு போகும்போது உங்களுடைய அனுமதி இல்லாமல் வேறு யாருன்னா உங்களுடைய மொபைலை திருட ஆசைப்பட்டாங்களன்னா உங்களுடைய மொபைலை எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி அலாரம் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மொபைலில் சவுண்டு வந்த உடனே நம்மளுடைய மொபைலை
யாரோ ஒருத்தர் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நண்பா, நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிற யாரன்னா பப்ஜி லைட் அப்படி இல்லைனா பப்ஜி மொபைல் பிளேயரை இருந்தீங்களன்னா யூடியூப்பில் போயிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு SOP கேமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணி அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அந்த சேனல் பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கேமர் YT அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட்டை அவனுக்கும் பண்ணுங்கள். அவனுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே, அதனால தான் இந்த ப்ரொமோஷனை வந்து நான் அவனுக்கு பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து டெய்லியும் பப்ஜி லைவ் அப்படி இல்லைனா பப்ஜி லைவ் பண்ணுறான். ஸோ நீங்கள் போயிட்டு ஜாலியாக பார்க்கலாம். ஓகே நண்பா, அந்த சேனலோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இந்த விடை பெறுவது நான் உங்கள் சூர்யா. பை பாய்.